ஏன் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன்னா, ஒரு எதிர்க்கட்சினா ரெண்டு வகையான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டுல இருக்குது. அதாவது தாவேகா தொடங்கப்பட்ட பிறகு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை நம்ம பயன்படுத்தி ஆகணும். சந்தர்ப்பவாத எதிர்க்கட்சியா மக்கள் பார்த்திருக்காங்க, ஆனா ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா மக்கள் பார்த்தது கிடையாது. இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தர்ப்பவாத எதிர்க்கட்சினா வேற யாரும் இல்ல, நம்ம தீய சக்தி குரூப் தான், மத்தபடி வேற எதுவுமே இல்ல. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, எதிர்கட்சியா இருக்கும் போது எங்கு போராட்டம் நாங்க ஆதரவு தருவோம்பாங்க. ஆளுங்கட்சி ஆன பிறகு ஏன் போராட்டம்னு கேட்பாங்க. இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதை கடந்து போறதா அவங்களுடைய குறிக்கோளா இருக்குமே தவிர, லாங் விஷன் அரசியல் களத்துல உணர்ச்சி மையப்பட்ட அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர, நிர்வாகம் சார்ந்த அரசியலா அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இதை பத்தி சுத்தமா புரிதலும் இல்லை. தலைவரை பொறுத்தவரையும் இந்த கட்சியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு சொல்லாடல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, 2026 அப்புறம் 2027 வரும்ல, தலைவர் இங்க முதலமைச்சரா 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தனக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், தனக்கு அங்கீகாரம் நம்ம இலக்கு கிடையாது, தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கறதா நம்மளுடைய இலக்கா இருக்க முடியும். ஒரு இலக்கு இருக்கு, தனித்தனியா ஓடாம இலக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மையப்புள்ளியை நோக்கி ரொம்ப தெளிவா ஓடுவோம். தலைவர் எப்போதும் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது நமக்கு கான்பிடன்ஸ் சொல்லி முடிப்பாரு. களத்திலிருந்து வந்தவன்கிற முறையில சொல்றேன், கான்பிடண்டா இருக்க தலைவா, வெற்றி நிச்சயம்.